அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மறத்திற்கும் அஃதே துணை. அன்பு அறம் செய்வதற்கு தான் துணையாக இருக்கும் அறியாதவங்க சொல்லுவாங்க. அன்பு ஒருவருடைய கோபத்தை நீக்குவதற்கும் துணையாக இருக்கும். அறத்திற்கே அறம் செய்வதற்கே அன்பு அன்பு என்னும் குணம் சார்பு துணை என்ப என்று சொல்லுவர் அறியார் அறியாதவர். மறத்திற்கும் கோபத்தை நீக்குவதற்கும் அஃதே அவ்வன்பே துணை துணையாகும். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் அறியாதவங்க அன்புங்கிற குணம் அறத்திற்கே அறம் செய்வதற்கு தான் சார்பு துணையாக இருக்கும் என்ப என்று சொல்லுவாங்க. மறத்திற்கும் மரம்ங்கிறது கோபம் கோபத்தை நீக்குவதற்கும் அஃதே அந்த அன்பு துணையாக இருக்கும். எப்படி கோபத்தை நீக்குவதற்கு அன்பு துணையாக இருக்கும்னா, இயல் இசை ரெண்டு பேர் விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கும்போது இயல் தள்ளி விட்டு இசை கீழே விழுந்துட்டா, இசைக்கு இயல் மேல கோபம், அவ தள்ளி விட்டு தானே நான் கீழே விழுந்தேன், அவ மேல கோபத்துல இருக்கா, கோபத்துல பேசாம இருக்கா. இயலுக்கு இசை பேசாததுனால ஒரே வருத்தமா இருக்குது. இசைக்கு பிறந்த நாள் வருது, இயல் பரிசு பொருளுக்கு வாங்கி கொடுத்து அவளுக்கு வாழ்த்து சொல்லுதா. இசைக்கு இயல் மேல உள்ள கோபம் நீங்கிச்சு. மறத்திற்கும் இசைக்கு இயல் மேல் உள்ள கோபம் நீங்குவது இல்ல, அந்த கோபத்தை நீக்குவதற்கும் அஃதே அந்த அன்புதான் துணைங்கிறாங்க. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார். அறம் செய்வதற்கும் அன்பு துணையாக இருக்கும். மறத்திற்கும் ஒருவருடைய கோபத்தை நீக்குவதற்கும் அன்பு துணையாகும். விளக்கம்: அன்பு அறம் செய்வதற்கே துணையாகும் என்று அறியாதவர் சொல்லுவர். அவ்வன்பே ஒருவரின் கோபத்தை நீக்குவதற்கும் கூட துணையாகும்.